அப்படியே மூளை பாருங்கள் உடையாமல் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நல்ல வாழை இலையில் சுட சுட சோறை போட்டு அப்படியே தலைக்கறி குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா அடடடடா. அப்படியே ஆட்டோட மூளையோடு வச்சு பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. நல்லா குழம்பு தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் அப்படி சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்றது மாதிரி சூப்பராக இருக்குது. ஆட்டோட கொழுப்பு கெட்டி கொழுப்பு அப்படியே மூளை உடையாமல் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பாடும் சுடுது, குழம்பும் சுடுது. அப்படியே கெட்டி குழம்பாக இருந்தாலும் அப்படி சொதன்னு ஊற்றி அந்த சுடுசோரோட பிரட்டி அடிக்கிறதே அதோட சுகமே தனி சுகம். அவ்வளவு ருசியாக இருக்குது குழம்பு. இந்த மாதிரி தலைக்கறி குழம்புலாம் பட்டும் படாமல் ஊற்றி சாப்பிடக்கூடாது. அப்படியே தழும்ப ஊற்றி அந்த சாப்பாட்டில் சுட சுட போட்டு அப்படி அள்ளி ஒரு வாய் வச்சோம்னா கறி அப்படி பஞ்சு மாதிரி வந்திருக்கு. சாப்பிட அவ்வளவு சுவையாக இருக்குது. பாருங்கள், கறியில் அப்படியே எலும்பும் தனியாக கறி தனியாக அப்படி கலண்டு விழுகுது. அப்படியே சாப்பாட்டோட வச்சு அப்படி ஒரு பிடி சாப்பிட ஆசைப்பட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அதான் கல்கண்டு மாதிரி இறங்குது கறி ஒன்று. அடாடாடா. மூளையை சாப்பிட்டு பார்ப்பா. மூளை பாருங்கள் உடையாமல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆட்டோட மூளை எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ஆட்டோட மூளையை குழம்புல விட்டு சாப்பிட்றது அவ்வளோ ருசியாக இருக்கும். அடா அப்படியே கரைஞ்சி போகுது. ஒரு ஆட்டோ மூளையெல்லாம் பத்தாது, இருந்தாலும் நம்மளுக்கு இருக்கிறது இவ்வளோ தான். இருக்கிறத வச்சு திருப்தியாக சாப்பிட்றது. சாப்பிட போதும்னே தோணலை. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல தான் தோணுது. ஆட்டோட கெட்டி கொழுப்பு. இந்த கொழுப்பை சாப்பிட்லாம், இது ஒன்றும் செய்யாது. அடா அப்படியே திருநெல்வேலி அல்வாவே தோற்று போயிடும், அவ்வளவு ருசியாக இருக்கும். நம்ம வில்லேஜ் ஸ்டார் குக்கிங் சேனலை எல்லோரும் முழுசாக ஆதரவு கொடுங்க. நீங்கள் பார்க்கத்தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவை போட முடியும். எல்லாருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் இதை விட ஒரு சூப்பரான சமையலை பார்க்கலாம்.